நம்ம எல்லா கண்களின் மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய தலையில் தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் என்னோடு பேசும்படியாக, ஆண்டவர் என்ன பேச சித்தமா இருக்க சொல்லி ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் செய்து வந்த பாராட்டி வந்த எல்லா கிருபைகளுக்காக ஒரு வார்த்தை மூலமாய் ஒரு மனிதனை தேற்றுகிறதா இருக்கு. அவர் வார்த்தை ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கு. இதனால அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு ஆண்டு சமூகத்துல நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம். பேசும் தேவன் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தேவன் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவனே, என்னை வளர்த்தவனே, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவரே, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவரே, இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தேவன் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தேவன் நீ. அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். அவையானவரே, எங்களோட பேசுங்கப்பா. நீ என்ன பேச சித்தமா இருக்கீங்களோ தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நான் வாழ்த்தை வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மை நம் குடும்பத்தையும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோபு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 8ஆம் அதிகாரம் வசனம் 7 சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பல முறை இந்த வார்த்தையை கொண்டு நாம் கர்த்தருடைய செய்திகளை நாம் கேட்டு இருக்கிறோம். இந்த நாளில் இன்னும் ஒரு சில காரியங்களை செய்தியோடு நான் சேர்க்க ஆசைப்படுகின்றேன். இங்க பார்க்கும்போது அற்பமான ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை நாம் துவங்கும் போது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த காரியம் துவங்கும் போது அது அற்பமாய் காணப்படும், அது பிரச்சனையாய் காணப்படும், அந்த காரியத்திலே போராட்டங்கள் உண்டு, அந்த காரியத்திலே ஒரு பரிபூர்ணம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்திலே முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஸ்மால் பிகினிங், அந்த அற்பமான ஆரம்பத்திலே நீ வேதத்திலே நாம் பார்க்கும்போது பல மனிதனுடைய வாழ்க்கையில, பல ஆண்டுடைய கனமான ஊழியத்தை செய்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க ஊழிய ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது அற்பமாய் காணப்பட்டுச்சு. ஆனா கர்த்தர் அவங்க முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றினார். ஏன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையில கஷ்டம் இருந்தது, குழந்தை இல்லை, ஆனால் முடிவு ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றினார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அந்த போத்திபார் வீட்டுல, பல ஆண்டுகள் அந்த ஏதோ வீட்டுல பல கஷ்டங்களை அனுபவித்தார். இன்னும் பார்க்கும்போது அவர் சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். இவ்வளவு ஊழிய ஆரம்பத்திலே
மனதுக்குள்ள கடந்து சொல்லும். ஒருவேளை மன ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை பல கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தின் போராட்டங்களா இருக்கலாம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஒரு முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஒரு முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய திட்டத்திலே எப்பொழுதுமே அது ஆரம்பம் எப்படியா இருக்குமா, சிறியதா இருக்கும், ஆனா முடிவோ அது பெரியதா இருக்கும். ஏன் ஒரு மரத்தை பார்க்கும் போது ஒரு கடுகு விதைத்தா அது கடைசி எப்படியா மாறுது, ஒரு பெரிய மரமாய் மறைச்சுன்னு பார்க்கும். So God's plan is a beginning, a very small. அவருடைய ஆரம்பம் எப்பொழுதுமே சிறியதா இருக்கும். ஆனா மனிதனுடைய திட்டங்கள் பார்க்கும்போது மனிதன் நினைக்கிற காரியம், மனிதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும். மனிதன் நினைத்த காரியம் உடனே நடைபெறணும். மனிதன் நினைத்த காரியம் உடனே அது அவன் நினைத்தது போல இருக்கணும். அப்ப மனிதனுடைய ஆரம்பத்துக்கும் கடவுளுடைய ஆரம்பத்துக்கும் எப்படி இருக்கு, வித்தியாசங்கள் உண்டு. கடவுளுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தா அவருடைய முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். ஆனா மனிதனுடைய ஆரம்பம் ஆடம்பரமா இருந்தா அவருடைய முடிவு அற்பமாய் போகின்ற சூழ்நிலை காணப்படும். அப்ப என்னைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு 3 காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அற்பமான ஆரம்பத்திலே நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் என்றால், முதல் காரியம் the small act of love, ஒரு சிறிய அன்பின் செயல் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு சிறிய அன்பின் செயல் எனக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். வேதாகமத்தை திருப்பி எடுத்துக் கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது லூக்கா 15 வசனம் 20 இவ்வாறு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே யாரை குறித்து பார்க்கின்றோம்? யாரு? நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்றோம், அவன் தான் கெட்ட குமார். உண்மையான கெட்ட குமார் யாருன்னா அவன் அண்ணன் தான். ஓகே, அது வேற டாபிக். இங்க பார்க்கும்போது இளைய குமாரனை குறித்து நாம் பார்க்கின்றோம். prodigal son, இவரை குறித்து நாம் பார்க்கும்போது இதுக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, the small act of love, அன்பின் ஒரு சிறிய அன்பின் செயலை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்க நாம் பார்க்கும்போது அவருடைய தகப்பனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். தகப்பனுடைய அன்பை குறித்து பார்க்கின்றோம். இங்கே தகப்பன் தன்னுடைய சொத்தை வாங்கிக் கொண்டு தூரதேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்து சாப்பிட வகையில்லாத சூழ்நிலையில தன் தகப்பனை நோக்கி பார்த்து, பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமான பாவம் செய்து இனி உன் குமார் சொல்றதுக்கு நான் பார்க்கிறேன் சொல்லி அவன் என்ன செய்யறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் ஒப்பு கொடுத்து உடனே என்ன செய்யறான், தகப்பனை நோக்கி வருகின்றான். அதை யோசிச்சு பாருங்க, தகப்பனை நோக்கி வருகின்றான். இப்ப தகப்பன் ஒரு செயல் செய்கிறார். என்ன செயல் செய்கிறார்? ஒரு 10 விதமான காரியத்தை தகப்பன் செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, முதல் 5 காரியம் வசனம் 20 சொல்லுகின்றது. என்ன சொல்லுகிறது? Fight this father did. என்ன செய்யறான்னா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுது தகப்பன் அவனை கண்டு, தகப்பன் அவன் தூரத்தில் வரும் பொழுது இளைய குமாரன் வரும் பொழுது தகப்பன் செய்றாரு, அவனை பார்க்கின்றார். First thing he saw. Second one, he compassion on him. அவன் மேல் மனதுருகி. மூன்றாவது, அவன் ஓடி வந்தான். He ran. நான்காவது, he fell down. அவனை கழுத்தை கட்டிக் கொண்டான். ஐந்தாவது, he kissed him. அவனுக்கு முத்தம் செய்தான். எத்தனை காரியம் செஞ்சாரு? 5 காரியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அவன் தூரத்தில் வரும் பொழுது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். இது எவ்வளவு செலவாயிருக்கும்? இதை செய்யறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் சொல்லுங்க? ₹1 கூட செலவில்லை. ஆனா இன்னும் 5 காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறாரு? 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, he brought the best dress, and second one, he put ring on his finger, அவன் கைகளுக்கு மோதிரத்தை, மூன்றாவது shoe on feet, அவன் கால்களுக்கு பாதரட்சையும், நான்காவது he prepared the fatted calf food, அவனுக்கு கொழுத்த கன்றை கொண்டு வந்து
இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்மால் ஆக்ட் ஆஃப் லவ், ஒரு சிறிய அன்பின் செயல் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை அவனுடைய தகப்பன் அவன் மகனை தூரத்தில் வரும் பொழுது அவனை வேகமா கூட்டு வந்து அவன் சாப்பாடு போட்டு அனுப்பியிருந்தா அவன் எப்படியா இருந்திருப்பான்? ஒரு வேலைக்காரனா இருந்திருப்பான். ஆனால் அவன் தகப்பன் அவன் தூரத்தை கண்டு அவனிடத்தில் மனம் உருகி அவனிடத்தில் ஓடி கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அதுதான் உண்மையான அன்பின் செயல். அதுதான் உண்மையான அன்பின் செயல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அற்பமான ஆரம்ப நாட்கள்ல நான் என்ன செய்யணும்? மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துகிற கிறிஸ்துவனாய் நான் காணப்பட வேண்டும். அன்பு செலுத்துகிற கிறிஸ்துவனாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் போது அங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்கிறது என்றால், நீதிமொழிகள் 10 வசனம் 12 இவ்வாறே சொல்லுகின்றது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். அப்போ நீ எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பகை இருந்தாலும், அன்பு சகலத்தையும் மூடும். அன்பு சகலத்தையும் மூடும். இன்னைக்கு நீ பல நேரங்களில் மற்ற இடத்துல விரோதமா நாம் இருக்கின்றோம், பல நேரங்களில் மற்ற இடத்துல கோபமா இருக்கிறோம். அந்த இடத்துல கொஞ்சம் அதை ஒதுக்கி வைத்து விட்டு அவங்களிடத்துல அன்பு செலுத்த பாருங்க. அன்பு சகலத்தையும் மூடும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு எரிச்சல் இல்லை, அன்புக்கு சகிப்புத்தன்மை உண்டு. அப்போ அந்த சிறிய அன்பு ஆண்டவர் சொல்லுகிறார், the small act of love, ஒரு சிறிய அன்பு செயல்தான். தகப்பன் தன் மகனை பார்த்து ஒரு சிறிய காரியம் செஞ்சான். அது செய்யும் பொழுது அவன் செய்த எல்லா காரியமும் மறைக்கப்பட்டது. அப்போ அன்பினால, அன்பு is the biggest weapon. அப்போ அன்பு சகலத்தையும் மூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ இதை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், the small beginning. ஒருவேளை அவனுக்கு ஒரு ஜோடி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பியிருந்தா அவன் வேலைக்காரனை போலதான் காணப்பட்டிருப்பான், அல்லது அவன் தன் வீட்டில் கெஸ்ட் போலதான் காணப்பட்டிருப்பான். கர்த்தர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தார் சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க ஆண்டு நம்மோட எதிர்பார்க்கும் காரியம் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டவர் மிகப்பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார் அன்பை குறித்து. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? லவ், கம்பேஷன், the kindness என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பு அது நீடிய பொறுமை உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் நாம் பார்க்கும்போது நல்ல சமாரியை குறித்து பார்க்கின்றோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது நல்ல சமாரியை குறித்து பார்க்கின்றோம். நல்ல சமாரி என்ன செஞ்சாரு? பரவாயில்ல, நாம் கேட்டோம். அவர் அப்படியே விட்டுவிட்டு போகல. அவர் என்ன செய்றாரு? மனதுருகி அவரை கொண்டு போய் அங்கே தங்க வைத்து விட்டு ஒரு நல்ல ஒரு அன்பை செலுத்தின ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நல்ல சமாரியை போல இன்னைக்கு வாழ்க்கை காணப்படுமா? இன்னைக்கு பல நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்க மாத்திரம் நம்ம நல்லது செய்வோம். பல இடத்துல நம்ம அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா? நமக்கு நெருங்கினவர்கள், நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம அதிகமாக பல இடத்துல அன்பு கூறுவோம். ஆனா அங்கே நல்ல சமாரியை குறித்து பார்க்கும்போது அவன் போகும் வழியில் ரத்த காயத்தோடு ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருந்தான். அவனை கூட்டிக் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் காயம் கட்டி அவனுக்கு மருத்துவ செலவையும் கொடுத்து அவன் சொல்கிற காரியம், நான் மறுபடியும் நாளைக்கு வருவேன், இன்னும் பணம் தேவைப்பட்டா எனக்கு சொல்லும் என்று சொல்லி அவன் பத்திரமா அவனுக்கு தங்க வைத்து விட்டு போனான். That is good Samaritan. அதுதான் ஒரு நல்ல சமாரியனுடைய அவன் வாழ்க்கையை வரலாறை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம் நினைச்சு பார்க்கும்போது, start by showing love in your home. என்னுடைய அன்பு எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், முதலாவது என் வீட்டில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். நான் முதலாவது என் வீட்டில் அன்பு காட்ட வேண்டும். இரண்டாவது your workplace, your community, their small act plants it for the God bigger plan. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சிறிய அன்பின் விதை விதைக்கும் போது அது மிகப்பெரிய அறுவடையாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அன்பு எங்க காட்டணும்? நம்ம குடும்பத்தை சார்ந்த மாத்திர இடத்துல அல்ல, குடும்பத்தை சார்ந்த இடத்துல, கம்யூனிட்டி, நாம் வாழ்கின்ற சமுதாயத்துல, நாம் வேலை பார்க்குகிற இடத்துல இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் அன்பு காட்ட வேண்டும். இனி பல நேரங்கள்ல நமக்கென்று ஒரு அட்டத்தை நாம் வைத்துக் கொள்கின்றோம். பல நேரங்கள்ல நம்மை சார்ந்த இடத்துல மாத்திரம் அன்பு செலுத்துகின்றோம். ஆனா அன்பு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா இடத்திலையும் நான் அன்பு செலுத்துவதாய் காணப்பட வேண்டும். The small act of love. The small act of love. இரண்டாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம் சொல்லி பார்க்கும்போது, அற்பமான ஆரம்பத்தில் முதலாவது காரியம் the small act of love.
இந்த சிறிய உண்மையின் செயலை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும் லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 இவ்வாறாய் சொல்கிறது. அப்பொழுது முன்பினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராஜத்தினால் பாத்திரத்தால் ஆதாயம் கிடைத்தது என்றால், எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பல நேரங்கள் ஆண்டவர் நம்மளோட சொல்லுகிற வார்த்தை சொல்லி பார்க்கும்போது, நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும், நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். The small act of loyalty, என் வாழ்க்கை அற்பமா இருக்குதா, என் முடிவு சம்பளமா இருக்க வேண்டும் என்றால், நான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும், நான் கொஞ்சத்தில் உண்மை உள்ள கிறிஸ்துவாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுது. சில இடத்துல கன்ஃபியூஷன் பண்ணுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த வசனம் சங்கீதம் மத்தேயு 25:21 சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளவன் எடுத்துக் கொள்ளப்படும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இங்க வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளவன் எடுத்துக் கொள்ளப்படும். இனி பல நேரங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நான் சொல்லுற வார்த்தை அவனுக்கு எவ்வளவு இருக்கு, ஆனாலும் அவனுக்கு கொடுக்கப்படுது. எதுவுமே இல்லை, ஆனாலும் இருக்கிறவங்க இடத்துல போயிருது. வசனம் தான் சொல்லுது. ஆனா இந்த வசனத்தை நாம் வேறு விதமா வாசித்து பார்க்கும்போது இதோட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வசனம் என்றால், அதே 25ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்போ அது 21ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இப்போ அந்த உள்ளவன் போட்டுருப்பீங்களா, அங்க வார்த்தை போடுங்க, உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன் வாசித்து பாருங்க, புரியும். உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உண்மை அவன் பரிபூர்ணம் அடைவான், உண்மை இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதன் உண்மையுள்ளவனா இருக்கிறானோ, எந்த மனிதன் ஆண்டவரை விரும்புகிறவனா இருக்கிறானோ, அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், உண்மை இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல நான் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறேனா? நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 10 தாலந்துகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனா ஒருத்தர் என்ன செஞ்சார், அதை உண்மையா கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்தார். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு நான் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறேன். வேதத்தில் பார்க்கும்போது ரூத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, ரூத் சொல்றாங்க, அந்த நகோமி எடுத்து சொல்லும் பொழுது அவன் கணவன் இறந்து போயிட்டாங்க, மாமன் இறந்து போயிட்டாரு, எல்லாருமே தவிர்க்கப்பட்ட நிலைமையில ரூத் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க போகிற இடம் தான் என் இடம், நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் நான் இருப்பேன், நீங்க வாழ்கிற இடம் தான் என் இடம், உங்க ஊரு தான் என் ஊரு, நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அங்கதான் மறிக்கப்படுவேன், நீங்க எங்க அடக்கப்படப்படுவீங்களோ அங்கதான் அடக்கப்படப்படுவேன், இனி நான் மரண வரையும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி ரூத்துடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவர் ஒரு உண்மையான செயலை அவர் காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, the small act of loyalty, ஒரு சிறிய உண்மையின் செயலை குறித்து நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது காரியம், அற்புதமான ஆரம்பத்திலே என் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால், மூன்றாவது காரியம், the small act of labor, the small act of labor, சிறிய உழைப்பின் செயல், சிறிய பிரயாசத்தின் செயல் எனக்குள்ளே காணப்பட வேண்டும், எனக்குள்ளே காணப்பட வேண்டும். இன்னைக்கு அற்பமான ஆரம்பத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், எனக்குள்ளே ஒரு சிறிய உழைப்பின் செயலை இன்னைக்கு நான் காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே 17ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாகிய எலியேசர் என்ன செய்றாரு, தன்னுடைய எஜமான் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக அவர் செல்லுகின்றார். அப்படி செல்லும் பொழுது அங்கே சில காரியங்கள், அந்த ஆற்றல் கரையிலே சில காரியங்கள் நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். என்ன நடக்கின்றது? 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது ஊழியக்காரன் அவன் எதிர்கொண்டாலே, உன் கூட
போகின்றார். அப்படி போகும்போது நல்ல கவனிங்க, எலியேசரோடு கூட 10 ஒட்டகங்களும் போச்சு. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். இப்ப எல்லா ஒட்டகம் லைனா நிக்குது. எலியேசர் போய் ரெபெக்காவை பார்த்து கேட்கிறா. என்ன கேட்கிறா? எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பீங்களா? 10ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். அப்ப எத்தனை ஒட்டகம் போச்சு? எலியேசரோட 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் சாதாரணமா எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 100 லிட்டர் தண்ணி குடிக்குமா? எத்தனை லிட்டர்? சாதாரணமா ஒரு ஒட்டகம் 100 லிட்டர் தண்ணி குடிக்குமா? இப்போ எலியேசரோட 10 ஒட்டகம் லைனா நிக்குது. அப்படி நிக்கும் போது 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி குடிக்கணும். அப்படி கொடுக்கணும்னா எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்கணும்? 10 into 10 100 into 10 எவ்வளவு? 1000. 1000 லிட்டர் தண்ணி யாருக்கு கொடுக்கணும்? எலியேசருக்கும் அந்த ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால் 20ஆம் வசனமும் 19ஆம் வசனமும், சீக்கிரமாக தன் குடத்தில் தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் முண்டு வர துவண்டியில் ஓடி அவனுக்கு ஒட்டலுக்கு எல்லாம் முண்டு வார்த்தாள். வேதம் சொல்லுகிறது அப்போ அவன் ஆற்றல் கடையில் இருந்து அந்த ஒட்டங்களுக்கு தூரம் வரணும். அப்போ ஒரு பெண், ஒரு மனிதன் சாதாரணமா எத்தனை லிட்டர் தண்ணி தூக்கலாம்? 20 லிட்டர் தண்ணி தூக்க முடியும். ஒரு பெண் 20 லிட்டர் தண்ணி தூக்கி இருக்கலாம். ஒரு பாட்டில 20 லிட்டர் தண்ணி தூக்கலாம். அப்போ 20 லிட்டர் தண்ணி தூக்கணும் என்றால் 1000 லிட்டர் தண்ணி கொடுக்கணும்னு சொன்னா எத்தனை முறை போயிட்டு வரணும் சொல்லுங்க? 50 முறை போயிட்டு வரணும். 50 into 20 1000. அப்போ கிட்டத்தட்ட 50 முறை அவர் சகிப்பு தன்மை, அவர் என்ன செஞ்சா மூஞ்சில கொஞ்சம் கூட முகத்துல கோபத்தை காமிக்காம இந்த ரெபெக்கா அந்த 10 ஒட்டகங்களுக்கும் எலியேசருக்கும் தண்ணீர் கொடுத்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது இன்னும் முந்து வரட்டா என்று சொல்லி ரெபெக்கா எலியேசரை பார்த்து கேட்கிறார். That is the small act of labor. ஒரு சிறிய உழைப்பின் செயலை குறித்து நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கால ரெபெக்கா இருந்தா பலவிதமான கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? நாம வேலைக்காரியா? நான் ஏன் உனக்கு தண்ணி கொடுக்கணும்? ஏன் நீ ஒரு ஆம்பளை தானே, நீ போய் தண்ணி கொண்டு குடிக்கலாமே? இல்ல ஒருவேளை உனக்கு தண்ணி கொடுக்கிறேன், ஏன் ஒட்டலுக்கு தண்ணி கொடுக்கணும்? இப்படி சொல்லி பல கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த ரெபெக்கா என்ன செய்தார்? She did cheerfully. அவர் உற்சாகம் உள்ளவராய் அவர் என்ன செய்தாரு? காணப்பட்டார். வேதம் சொல்கிறது நீ பிரயாசத்தோடு செய்கிற சிறிய செயலாக இருந்தாலும் கர்த்தர் அதை காண்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் பிரயாசத்தோடு சபையிலே செய்கின்ற சிறிய செயலாக இருந்தாலும் நான் உண்மையா செய்தால் அதை நிச்சயமாகவே கர்த்தர் காண்கின்றார். ஏன் ஒரு சேர இடத்துக்கு வச்சாலும் நான் பிரயாசத்தோடு நான் உண்மையா செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்போ வேதம் சொல்கிறது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, whatever you do work at it with all your heart and work it for the Lord. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எதை செய்தாலும் நம்முடைய இதயத்தோடு நான் செய்ய வேண்டும். அதை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு சில காரியத்தை பார்க்கும்போது அந்த சின்ன பையன் கொண்டு வர என்ன கொண்டு வராரு? 5 அப்பமா 2 மீன் கொண்டு வராரு. நல்ல யோசிச்சு பாருங்க. நான் பிக்னிக் போனா எதுவுமே எடுத்து போகாம இருப்பேனா? என்னென்னவோ வாங்கிட்டு போகல. அப்படி அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற சூழ்நிலை அநேகர் ஏதாவது எடுத்து இருப்பாங்க. ஆனா அந்த பையன் இந்த ஸ்மால் சிறிய உழைப்பின் செயலை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில பிரயாசத்தை பார்க்கின்றோம். அவன் சொல்ற இடத்துல 2 மீனும் 5 அப்பமா 2 மீன் இருக்கு என்று சொல்லி கொண்டு வந்து கொடுக்கின்றான். கர்த்தர் அவருடைய கரத்தை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் அநேகருக்கு அவனை போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகின்றது? நீங்க 3 காரியத்தை பார்த்தோம். அற்பமான ஆரம்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்மால் ஆக்ட் ஆஃப் லவ், சிறிய ஒரு அன்பை செயல் காணப்பட வேண்டும். சிறிய ஒரு உழைப்பின் செயல் காணப்பட வேண்டும். சிறிய உண்மையின் செயல் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை நான் பின்பற்றுகிறவனாக கிறிஸ்துவாய் காணப்படும். ஏதோ கடமைக்கு சபைக்கு வந்தோம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், போயிட்டோம் என்று சொல்லி 6 நாட்கள் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நான் எந்த இடத்துல இருந்தாலும், நான் எங்க போனாலும் இயேசுவை பிரதிபலிக்கிற கிறிஸ்துவ என் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நீங்கள் நான் வாழ வேண்டும். நான் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னேன், பாஸ்டர்
பாஸ்டருக்கு மறைவாக மறைக்கலாம், பாஸ்டருக்கு தெரியாம செய்யலாம். ஆனா கர்த்தருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. The divine presence, the divine camera ஆண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறது? வேதம் சொல்கிறது, லூக்கா 9:23-25 சொல்கிறது, ஒருவனை பின்னே வர விரும்பினால் அவர் தன்னை தானே எடுத்து தங்கள் சிலுவை எடுத்துக் கொண்டு என் பின்னே வர வேண்டும். அப்போ நீதிக்காய் துன்பப்பட என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்கு பின்னாக வர வேண்டும். இந்த சமுதாயத்தில் நீதிக்காக துன்பப்பட வேண்டும். ஆண்டவருக்காக நான் எவ்வளவு நாள் கஷ்டப்படலாம், ஆண்டவருக்காக எவ்வளவு நாள் உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் அற்பமான ஆரம்பத்துல உன்னுடைய முடிவு சம்பளமாக இருக்கும். ஜீவனை இழக்க ஆயத்தமாக ஆண்டவர் பின்னாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தை ஆதாயப்படுத்தும் நோக்கில் நான் ஆண்டவருக்கு பின்னதாக நான் போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, இது ஆணித்தரமாக ஆண்டவர் கூறுகின்றார். இப்படிப்பட்ட வசனங்களை பல நேரங்களில் சபையில பிரசங்கிக்க மனதிலாக இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் செய்கிறாரு. இதற்கு விடையாக அடுத்த வசனத்தை கூட சொல்லுகின்றார். என்ன வசனம் சொல்லுகின்றார்? லூக்கா 9 வாசித்து பார்க்கும்போது அங்கு 26 வசனம் இவ்வாறே சொல்லுகிறது. என்ன சொல்கிறது என்றால், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது அவர் வெட்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். வெட்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றே தெரிந்திருந்தும் இந்த வசனங்களை பலர் பிரசங்கிக்க விரும்ப மாட்டாங்க என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றார். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலைமை என்ன? சாதாரண ஊழியத்தை செய்கின்ற எங்களுக்கு எவ்வளவு நிலைமையாக இருக்கும்? இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையே ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவா இன்னைக்கு அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வேதம் சொல்வது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு எவ்வளவுதான் பிரசங்கி பண்ணாலும், நீ எவ்வளவுதான் ஆண்டு வார்த்தையை பேசினாலும், இன்னைக்கு ஆண்டு யாருக்கும் பேசுறாரு, நீ பாஸ்டர் யாருக்கும் பேசுறது பல நேரங்களில் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகின்றது, your days are counted, your steps are measured. என் நாட்கள் கணக்கிடப்படுகின்றது, என்னுடைய ஸ்டெப்ஸ் அளவிடப்படுகின்றது. நீ எப்படிப்பட்ட கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ எப்படிப்பட்ட சிந்தனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஆண்டவர் 3 காரியத்தை சொல்கிறார். Look to one small act of love to show someone today. இன்னைக்கு யாருக்காவது ஒரு இடத்துல என் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், என் அன்பின் செயலை நான் காண்பிக்க வேண்டும். Commit to be the lowest specific area of life. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையின் செயலை ஏதாவது ஒரு இடத்துல நான் காண்பிக்க வேண்டும். உண்மையான மனிதன் ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவருக்கு என்று நான் காண்பிக்க வேண்டும். 3வது, work faithfully, a small task God has given you. இங்க உண்மை செயல் ஏதாவது இடத்துல, உண்மையின் உழைப்பை ஏதாவது இடத்துல முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், trust that God will bless you in humble beginning. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு அவருடைய சித்தத்தின்படி நான் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விலையேற பெற்ற பொக்கிஷங்களை ஆண்டவர் கொடுப்பார். என் வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் என் முடிவு சம்பளமாய் மாற்ற கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தர் தாமே சிறிய வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக.